சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தோட 4வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூலி திரைப்படம் முந்தானேத்தியை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு படி மேலே தான் வசூல் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் மிக்சட் ரிவ்யூஸ் சொன்னாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் தமிழ்நாட்டில் எப்போவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு மவுஸ் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அது வந்து எப்போவுமே படத்துக்கு படம் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. இது வந்து சொல்லவே தேவையில்லை. லோகேஷ் கனகராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் காம்பினேஷன் வேற வித் அனிருத் அவர் கூட மியூசிக். எந்த விதத்திலுமே கூலி திரைப்படம் இந்த ஒரு காம்பினேஷனோட ஹைப்பை வந்து இன்னைக்கு 4வது நாள். ஸோ எதுவுமே ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட்டே வந்து கிடையாது பாக்ஸ் ஆஃபீஸில். ஸோ சென்னையில் உள்ள கமலா தியேட்டரோட ஓனர் விஷ்ணு அவர்களே வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி வந்து சொல்லிருக்காரு. ஸோ நிறைய ஸ்ப்ரெட் பண்ணாலும் சரி மிக்ஸ் ரிவ்யூஸ் வந்தாலும் சரி 4 நாள் வந்து ஹவுஸ்ஃபுல் தான். இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல், நாளைக்கு 8 ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு அவரே வந்து சொல்லிட்டாரு. அப்போ பார்த்துவங்க. ஸோ வாங்க இப்போ தமிழ்நாட்டில் 4வது நாள் கலெக்ஷன் சண்டே வேற எவ்வளோன்னு பார்த்துலாம். ஸோ 4வது நாள் பொறுத்தவரை 25 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கூட கூலி திரைப்படம். ஸோ உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு சம்பவம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அபவ் 25 crore. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் கல்வி தான் ஊற்றுவாங்க. அதேமாரி நிறைய பேர் நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சைடு தூக்கி போட்டு ஃபேமிலி ஆடியன்ஸே இந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருக்கு. அதாவது இது ஒரு ப்ரமோஷனாக எதுவுமே வந்து கிடையாது. நியூட்ரலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மசாலா மூவியாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸே வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அப்போனா பார்த்துவங்க படம் வந்து சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் தான் தமிழ்நாட்டில். அண்ட் அடுத்ததாக நம்ம தெலுங்கானா மற்றும் ஆந்திரா. ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானா 4வது நாள் கலெக்ஷன் 12 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றுருக்குங்க. ஸோ இவங்களுக்குலாம் காரசாரமான ஒரு திரைப்படம் வந்து ஸோ பாலையா படம் எப்படி இருக்குன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். பாலையா படம் இல்லை, ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் வெட்டு குத்து ரத்தம் அடிதடி அந்த மாதிரி திரைப்படத்தில் ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் இருந்தாலே போதும் அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு திரைப்படம். அதே மாதிரி தான் இந்த ஆந்திரா தெலுங்கானால. ஸோ 12 கோடி கிட்ட இன்னைக்கு வந்து கலெக்ஷன் பெற்றுருக்குன்னா உண்மையிலே ஒரு வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. அங்கே வேற லெவல் தான். அண்ட் அடுத்தாக பார்க்க போகிறது கேரளா. கேரளாவை பொறுத்தவரை 4வது நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக 5 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ எப்போவுமே வந்து கேரளாவில் வந்து ஓப்பனிங் நல்லாவே வந்து போகும் எல்லா தமிழ் திரைப்படமும் சரி. ஸோ இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிவிட்டது. பட் இருந்தாலும் 5 கோடி கிட்ட வந்து ஸோ கலெக்ஷன் பெற்றிருக்கிறது உண்மையிலே வந்து பெருசாக சண்டே. ஸோ வீக் டேஸில் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்கமிங்ல. அண்ட் அடுத்தாக கர்நாடகாவை பொறுத்தவரை 4வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 8 கோடி வரைக்கும் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 8 crore மேல. ஸோ 4வது நாளும் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கர்நாடகா மாநிலத்திலேயே வந்து நம்ம கூலி திரைப்படம் வந்து பட்டி தொட்டி சீட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. உண்மையிலே வேற லெவல் தலைவர் தனிசன் தான் கர்நாடகாலையும். அண்ட் அடுத்தாக நார்த் இந்தியாவில் 4வது நாள் கலெக்ஷன் 8.5 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 8.5 crore மேல. ஃபர்ஸ்ட் டே விட நார்த் இந்தியாவில் வந்து அப்கமிங்ல போற நாட்கள்லாம் வந்து அதிகமாக வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸ்கிரீன்ஸும் வந்து அதிகமாக போட்டிருக்கு. ஆந்திரா தெலுங்கானா மாரி தான் நார்த் இந்தியாவிலும் இந்த மாதிரி காரசாரமான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி வந்து ரொம்ப வந்து கொண்டாடுவாங்க. அண்ட் மொத்தமாக இந்தியாவை பொறுத்தவரை 4வது நாள் 58.5 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. 58.5 crore மேல. ஸோ உண்மையிலேயே 4வது நாளும் அபவ் 50 crore மேல வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா கண்டிப்பாக வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் தலைவர் தரிசனத்துக்காக எப்பவும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டாரு இந்த கூலி திரைப்படம் மூலமா தலைவர்கள். அடுத்தபடியாக ஓவர்சீஸ் வெளிநாட்டில் 4வது நாள் கலெக்ஷன் 21.5 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. 21.5 crore வரைக்கும். வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் ரொம்பவே வந்து கொண்டாடி இந்த திரைப்படத்தை வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க தியேட்டர்ல. ஸோ முதல் நாள் முதல் இன்னைக்கு 4வது நாட்கள் வரை 20 கோடிக்கு மேல தான் வந்து ஸோ அபவ் 20 crore மேல தான் திரைப்படம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ கண்டிப்பா வீக் டேஸ்லயும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனை வந்து ஓவர்சீஸ் வெளிநாட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். குறிப்பா USA நார்த் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் டே பை டே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு வந்து 4வது நாள் கலெக்ஷன் மொத்தமாக 80 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 80 crore மேல. ஸோ உண்மையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து 4th டே வரைக்கும் 80 crore உள்ள வந்து வரல. அபவ் 80 crore மேல வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா ஸோ அப்போ யோசிச்சு பார்த்துங்க இந்த 4 நாட்கள் வந்து கலெக்ஷன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒட்டு மொத்தமாக டோட்டலாக இந்த 4 நாட்கள் கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 407 கோடி வரைக்கும் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 407 crore வரைக்கும். ஸோ இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து பிரேக் ஈவன் வந்து ஆகிடுச்சு. பிரேக் ஈவன்னா இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, தயாரிப்பு செலவு கிட்டத்தட்ட 380 கோடியிலேருந்து 400 கோடி வரைக்கும் அதிகப்படியாக அந்த கூலி திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு. அந்த போட்ட காசை இந்த தியேட்டரிக்கல்லே வந்து திரைப்படம் வந்து எடுத்துச்சு கலெக்ஷன் வைஸ். இன்னமும் வந்து எடுக்க போது. இதை தவிர்த்து டிஜிட்டல் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு இதெல்லாம் வந்து வேற ஒரு தொகை. ஸோ அப்போனா பார்த்துவங்க நான் தியேட்ரிக்கல் ப்ளஸ் தியேட்ரிக்கல்லாம் எங்கேயோ வந்து போகும். ஸோ கண்டிப்பாக இப்போவே வந்து அபவ் 400 crore வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா போக போக கூலி திரைப்படம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து கலெக்ஷன் பெறும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து
1000 தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலும் எந்த ஒரு இதுவும் வந்து இந்த கூலி திரைப்படத்துக்கு வந்து தடையாக வந்து அமையல. ஸோ தலைவர் தரிசனம், தலைவர் ஃபேனு. ஸோ எப்பவுமே இருக்கிற வரைக்கும் தலைவர் ஒரு சுமாரான படம் எடுத்தால் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அடிக்கும். ஸோ அதுக்குன்னு நான் கூலி திரைப்படத்தை வந்து சுமார் திரைப்படம் அப்படின்னு சொல்ல, படம் நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.